எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ரமேஷ், நியூரோ சர்ஜன், சிஎன்எஸ் மருத்துவமனை, திருப்பூர். 40 வயசுக்கு மேலே இருக்க ஃபீமேல், சிவியர் ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்குது. ப்ளீடிங் வர்றப்ப ரொம்ப பெயின் இருக்குது, பீரியட்ஸ் டைம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கான இந்த வீடியோ தான் இது. யூட்ரைன் ஃபைப்ராய்ட், அடினோமயோசிஸ் அப்படிங்கிற சில கண்டிஷன்னால் நமக்கு உள்ள யூட்ரஸ்குள்ள சில கட்டிகள் ஃபார்ம் ஆகும். அந்த கட்டி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நார்மல் சைக்கிள்ஸை கொஞ்சம் நமக்கு கஷ்டமானதாக மாற்றிடும். அப்போ நமக்கு சிவியர் ப்ளீடிங் வரும். சம்டைம்ஸ் ப்ளீடிங் இல்லாமல் யூரின் போகிறத ப்ராப்ளம் வரலாம், அடைச்சடைச்சு யூரின் போகலாம், எப்பவுமே ஒரு டல், ஒரு லோவர் அப்டாமினல் பெயின் இருந்துகிட்டே இருக்கலாம், யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரலாம். ஸோ இந்த மாதிரியான சில காரணத்தினால நமக்கு ஒவ்வொரு டைமும் இந்த மாதவிடாய் பிரச்சனை வர்றப்ப அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நமக்கு தோண்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான பேஷண்ட்ஸாக நீங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு புதிய ஆப்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது நம்ம சிஎன்எஸ் மருத்துவமனையில். அதுதான் யூட்ரைன் ஆர்டரி எம்பலைசேஷன். இந்த யூட்ரைன் ஆர்டரி எம்பலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூட்ரஸுக்கு போகிற நம்மளுடைய முக்கியமான இரத்த குழாய்களை நம்ம ஆன்ஜியோ மூலமாக அடைச்சிட்டோம் அப்படின்னா இந்த கட்டி அதுக்கு ஊட்டச்சத்து இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிடும். ஸோ அந்த மூலமாக நமக்குடைய சிம்டம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ப்ளீடிங் குறைஞ்சிரும், நம்மளுடைய பெயின் குறைஞ்சிரும், நம்ம யூட்ரஸையும் ரிட்டைன் பண்ண முடியும், நம்மளுடைய ஹார்மோனல் அந்த ஒரு ஹார்மோனல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியும்.